திமுகவிடம் டபுள் டிஜிட் கேட்கும் விசிக. திருமாவின் லாஜிக் பின்னணி. ஒரு பக்கம் ஓரணையில் தமிழ்நாடு என திமுக தீவிரம் காட்ட, மறுபக்கம் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதற்கிடையே திமுக அதிமுகவின் கூட்டணி கட்சிகளோ எத்தனை சீட்டுகளை கைப்பற்றுவது என கணக்கு போடுவதில் தீவிரம் காட்டி வருகின்றன. இதில் அதிதீவிரம் காட்டி வருகிறது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சமீபத்தில் மதுரையில் நிகழ்வு ஒன்றில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்ற கொள்கையுடன் 35 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் நம்மோடு அரசியல் பயணத்தை தொடங்கியவர்கள் தற்போது காணாமல் போயுள்ளனர். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிகமான சீட் தரவில்லை என்றால் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து விடுவோம் என பதில் சொல்வார்கள் என சிலர் எதிர்பார்க்கின்றனர். எங்களுக்கும் அரசியல் தெரியும், எங்களுக்கு அதுவல்ல இலக்கு, எங்களது இலக்கு அம்பேத்கர் அரசியல். அம்பேத்கர் அரசியலை பேசுவது சாதாரணமானதல்ல. எத்தனை பேர் சட்டமன்றத்துக்கு போவதென்பதல்ல, எத்தனை பேரை அரசியல் பேச வைத்தது என்பதுதான் அம்பேத்கர் அரசியல் என்று முழங்கினார். ஆனால் அதே மேடையில் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழகம் முழுவதும் வளர்ச்சி வலிமை பெற்றுள்ள ஒரே கட்சி விசிக என்ற ஸ்டேட்மெண்டை அழுத்தமாக சொன்னார் திருமாவளவன். சில நாட்களுக்கு பிறகு பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்த பிறகு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை 2011ஆம் ஆண்டு போல் விசிகவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று கூறியது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்வினையாற்றிய விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்குகின்றனர், தமிழகத்தில் காங்கிரஸ் வலிமையாகவா இருக்கிறது, எங்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கூறுகிறோம். நான் கூட்டணி கட்சியை குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரம் காங்கிரசின் வலிமை குறித்து தமிழகத்தில் கருத்து கணிப்பு நடத்தினால் உண்மை தெரிய வரும். தமிழகத்தில் காங்கிரசுக்கு என்ன இருக்கிறது என்று கருத்துக்களை கொட்டியது காங்கிரசுக்கு உஷ்ணத்தை கூட்டியது. இந்த பின்னணியில் தான் கடந்த தேர்தலை விட 2 மடங்கு தொகுதிகளை பெறுவதில் விசிக உறுதியாக இருப்பதாக கட்சி வட்டாரத்தினர் கூறுகின்றனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விசிக 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மக்களவை தேர்தலில் 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதிக்காக கடுமையாக போராடியது. ஆனால் 2 தொகுதிகளை மட்டுமே திமுக ஒதுக்கிய நிலையில் 2லும் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு மாநில கட்சி என்னும் அங்கீகாரத்தையும் பெற்றது. இந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டிய நிலையில் விசிக உள்ளது. இதற்காக குறைந்தபட்சம் 8 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அப்படியானால் இரட்டை இலக்க தொகுதியில் போட்டியிடுவது அவசியம். அந்த வகையில் விசிகவின் வளர்ச்சியை முன்வைத்து திமுகவிடம் தொகுதியை கேட்டு பெறுவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான அழுத்தங்களை முதல்வரை சந்திக்கும் போதும் திமுக மூத்த நிர்வாகிகள் மத்தியிலும் விசிகவினர் முன்வைத்து வருகின்றனர். மறுமுனையில் அதிமுக கூட்டணியும் நாளுக்கு நாள் வலுவாக மாறி வருகிறது. அவர்கள் அரசு சறுக்கும் சின்ன விஷயத்தையும் விடாமல் மக்களிடம் எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் திமுகவுக்கு முக்கியம் என்ற நிலையில் கேட்ட தொகுதிகள் கிடைக்கும் என விசிக நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக விசிக செய்தி தொடர்பாளர் பாவலன் கூறும்போது, தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விசிக உருமாறியுள்ளது. கூட்டணி கட்சிகள் இடையேயான வாக்கு பரிமாற்றத்திற்கு விசிக முக்கிய பங்களிப்பை செய்துள்ளது. வரும் தேர்தலில் வட மாவட்டங்கள் மட்டுமின்றி 4 திசைகளிலும் முக்கிய தொகுதிகளை விசிக எதிர்நோக்குகிறது. இதில் உறுதியாக இருக்கிறோம் என்றார். திமுக என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.